ஃபார்முக்கு உள்ள வந்தோடனே டிஃபார்மிங் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபார்மிங் பண்ணிடுவேன். அதுல இருந்து ஒரு 10 டேஸ் ஆனவனும் பிபிஆர் ஃபர்ஸ்ட் போட்டுருவேன். ஏன் அந்த 10 டேஸ் நைட் வரைக்கும் தீவனம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அது நைட்டு ஃபுல்லா படுத்து வந்துட்டு மறுநாள் காலையில ஆனாதான் அது உங்களுக்கு டைஜஷன் ஆகும். என்கிட்ட வாங்குற ஆடு நைட்டு 8 மணிக்கு வாங்குற ஆடா 10 மணிக்கு அறுத்தா என்ன இருக்கும்? அது இறதானே இருக்கும். ஏன்னா காலையில சாப்பிட்ட சாப்பாடு, மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு, நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு, இது மூணுமே எப்போ ப்ராசஸ் ஆகும்? நைட்டு ஃபுல்லா ப்ராசஸ் ஆகி மறுநாள் காலையில தான் அது என்ன புழுக்கைகளா வெளியில வரும். இவங்க இந்த பண்ணையாளர்கள் உண்மையிலேயே போடுறானாங்கிறத அவன் நேரடியா வந்து வீடியோல சொல்லும் போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்க்கும்போது அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா அதுவே வந்து என்னன்னா நான் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளா இல்லைங்கிறதான அர்த்தம். கண்டிப்பாங்க. அதனால எங்கனாலும் சரி, ஒரு ஆடு வாங்குறதாலும் சரி, 1000 ஆடு வாங்குறதாலும் சரி, நேரடியா எங்க பண்ணைக்கு வாங்க, நேரடியா இருந்து பாருங்க என்ன மாதிரிலாம் ஃபீட் பண்றோம். ஏன்னா நான் எப்படி ஃபீட் பண்றேனோ அதே ஃபீட் உங்ககிட்ட போனாலும் அதே மாதிரி பண்றதுக்கு எனக்கு 65% அதாவது ஒரு ஆடை உரிச்சு போடுறதுல வந்து தோல் தனி, பிளட்டு தனி, எலும்பு தனி, தனிக்கறியா எனக்கு 65% புதுசா ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் வரவர்கிட்ட வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மோட்டிவேஷனா இருக்கணுமோ மோட்டிவேஷனா தான் இருக்கணும். நம்ம வந்து டிமோட்டிவ் பண்ற மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம கொடுக்கும் போதே நம்ம ஒரு ஹெல்த்தியான ஆடுகளா சொல்லி நம்ம கொடுத்துட்டோம்னா அவன் சக்சஸ் பண்ணிடுவான். தொடர்ந்து நம்மகிட்ட வந்து ஆடுகள் வாங்கிக்கிட்டே இருப்பான். நம்ம ஒரு நாள் லாபத்துக்காண்டி நம்மகிட்ட ஆடுகள் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி விற்கணுங்காண்டி வித்துட்டோம்னா அவன் பயங்கரமா லாஸ் ஆவான். அவன் லாஸ் ஆகிறது இல்லாம அவனால பக்கத்துல உள்ள 4 பேர்ட்ட சொல்லுவான். நம்மளோட ஃபார்மோட நேமும் கெட்டு போயிடும். அவனும் லைஃப்ல வந்து சக்சஸ் பண்ண முடியாது. மக்களுக்கு ஒரு பண்ணைய சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும், இல்ல ஒரு பண்ணைய புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படின்னா உங்களோட கருத்து என்ன? அதாவது ஆடு வாங்குறதுல இருந்து ஒரு ஆடு வாங்கும் போது எவ்வளோ கவனம் செலுத்தி வாங்கணுமோ அதே மாதிரி தீவனம் போடுறதுலயும் அவ்வளோ கவனம் செலுத்தணும். அதாவது தீவனம் வந்து மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆடு வாங்குறது ஈஸியா இருந்தாலும் அதை தீவன மேலாண்மையில வந்து நிறைய நமக்கு காஸ்ட் செலவாகும். தீவன மேலாண்மை நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு பண்ணை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கு நம்மளுடைய கவனம், அதாவது ஓனருடைய கவனம் வந்து 100% இருக்கணும். நம்ம பண்ணை இங்கே வச்சுட்டு நம்ம இன்னொரு இடத்துல இருந்து கேமராவில் பார்த்துக்கலாம், அங்கே பார்த்துக்கலாம், இங்கே பார்த்துக்கலாம்னா அது சக்ஸஸ் அமையாது. அது மாதிரி நம்மளுடைய நேரடி கண் பார்வையில் இந்த பண்ணை இருக்கணும். அப்படி இருந்தால் நல்ல சக்ஸஸ். அதே மாதிரி போதாது, வளராது. அதுக்கு கரெக்டான டயத்தில் கரெக்டான தீவனங்கள் கொடுக்கணும், கரெக்டான உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு கரெக்டான மெடிசன் கொடுக்கணும். அதை பார்க்கறதுக்கு நம்பிக்கைக்குரிய ஆளாக இருக்கணும். நம்மளே ஈடுபாடு அதிகமாக இருக்கும் போது இப்போ என் பண்ணையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் காளிராஜ், இப்போ என் பண்ணை வந்து இவ்வளோ தூரம் வளர்றதுக்கு காரணமே வந்து இவர் தான். நான் ஆரம்ப காலத்தில் வந்து வெறும் 50 ஆடு கீழே வச்சு ஆரம்பிக்கும் போது இவர் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார். நம்ம பெருசாக பண்ணலானே, பெரிய பண்ணையை ஆரம்பிப்போனே, நீங்கள் நல்லா பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேனே, கூட பண்ண. இவர் வேலைக்காரன்னு சொல்ல முடியாது, அதாவது விசுவாசமானவர். என் பண்ணையை நான் நம்பி விட்டுட்டு போயிடலாம். இப்ப நான் இருக்கிறது ஒண்ணுதான், இவர் இருக்கிறது ஒண்ணுதான். என் பண்ணை இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு முழு மூச்சா இருக்கிறவர் இன்றைக்கு இவர் தான். இவராலதான் என் பண்ணை இவ்வளவு தூரம் டெவலப் ஆயிருக்கு. ஆமா, எல்லாமே வெயிட் பேசிஸ்ல மட்டும். அதாவது ஆரம்ப கட்டத்துல வந்து வெயிட் பேசிஸ்ல கொடுத்தேன். வெயிட் பேசிஸ்ல கொடுக்கும்போது எனக்கு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டுச்சு. என்னன்னா என்கிட்ட வந்து வெயிட்டுக்கு வாங்கும் போது நான் வெயிட் போட்டு கொடுத்துருந்தேன். வெயிட் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ணைகளுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, உங்ககிட்ட வாங்கிட்டு வந்த ஆடு வந்து ரொம்ப கக்குச்சு, 2 நாளைக்கு தீவனமே திங்கல, வெயிட் அதிகமா தெரிஞ்சு, இப்ப மெலிஞ்சிருச்சு. அதை சொல்லும் போது எனக்கு சில மன கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு. என்னடா நம்ம வெயிட் கெயினுக்காண்டி நம்ம என்ன தீவனத்தை அதிகமா கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது நெருடல்கள், சில அவப்பேர்கள் ஏற்படுற மாதிரி. ஆனா இப்போ அந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணதானே செய்யறாங்க. நான் அதனால அதை கான்செப்டே விட்டுட்டேன். பீஸ் ரேட் தான். நீ வந்தீங்கன்னா பீஸ் ரேட். வெயிட் நான் எதுக்கு போட்டு காட்டுறேன்னா, நம்ம ஒரு ரேஷியோ வச்சிருப்போம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வெள்ளாடு ஒரு 600 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா ஒரு 30 கிலோ ரேஞ்சில் உள்ள குட்டியை வந்து நம்ம விலை தெரியாம சொல்லிடக்கூடாது. அப்ப நான் வந்து வெயிட் செக் பண்ணிக்கிறது ஒரு ரீசன். அதுக்கும் பிளஸ் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கறதுக்கும் நான் அப்போ மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் வெயிட் செக் பண்ணி கோட்ஸை வந்து பிரிச்சு நான் வெயிட் ரேஷியோல இது வரைக்கும் எனக்கு கொடுத்ததே இல்லைங்க. நான் வந்து பீஸ் ரேட்ல தான் வாங்கியிருக்கேன். நான் வித்தது தான் வெயிட் ரேட்ல வித்துருக்கேன். வெயிட் ரேட்ல வித்தது எல்லாமே ஒரு 4-5 பேருக்கு வித்தது எல்லாமே எனக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் தான். என்ன காரணம்னா, உங்கள்கிட்ட வாங்கின ஆடு வாங்கிட்டு போகும்போது ரொம்ப கக்குச்சு, அறுத்து பார்க்கும்போது நிறைய ஃபீட் இருந்துச்சு,
இது வந்து எனக்கு கொஞ்சம் ஏன்னா இப்ப நம்ம வந்து ஆடுக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் தீவனம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். ம், ம், அது நைட்டு ஃபுல்லா படுத்து இருந்துட்டு மறுநாள் காலையில ஆனா தான் அது உங்களுக்கு டைஜஷன் ஆகும். ம், ம், என்கிட்ட வாங்குற ஆடு நைட்டு இப்போ 8 மணிக்கு வாங்குற ஆடா 10 மணிக்கு அறுத்தா என்ன இருக்கும்? ம். அது யாராவது இறதானே இருக்கும். ஏன்னா காலையில சாப்பிட்ட சாப்பாடு, மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு, நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு. இது 3மே எப்போ ப்ராசஸ் ஆகும்? நைட்டு ஃபுல்லா ப்ராசஸ் ஆகி மறுநாள் காலையில தான் அது என்ன புழுக்கைகளா வெளியில வரும். ஓகேங்க. பல ஆனா நீங்க மேரேஜ் ஃபங்ஷனுக்கு வந்து நான் மீட் குடுத்துருக்கேன் இல்லையா? ஓகே, ஓகே. நான் ஆர்டர் எடுப்பேன். இப்ப நான் வந்து 200 கிலோ கேட்குறாங்கன்னா, சரிங்க. நான் 200 கிலோக்கு எந்த குட்டி போனா போதும்னு நான் எடுத்த குட்டிகள வந்து நீர போட்டு தனிக்கறி வந்து எனக்கு 200 கிலோ தாண்டி தான் பல டைம் வந்திருக்கு. ஓகேங்க. அதனால நான் என்னோட ஆடுகள்ல வந்து மீட் எவ்வளவு வருங்கிறத நான் கேப்சர் பண்ணியிருக்கேன், கால்குலேட் பண்ணியிருக்கேன். என்ன அளவு டு என்ன அளவு நீங்க சொல்றது? எனக்கு 65% அதாவது ஒரு ஆட உரிச்சு போடுறதுல வந்து தோல் தனி, பிளட் தனி, எலும்பு தனி, தனிக்கறியா எனக்கு 65% வரும். ஓகேங்க. ஆமா. இன்னும் இப்ப 4 மாசம்னா 4 மாசமா அந்த ஆடு என் கண்டிப்பா, தொழுவுல கண்டிப்பா, இருக்கும் அப்படின்னு வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. இல்லன்னா இடையில வந்து ஒருத்தங்க விருப்பப்பட்டு கேக்குறாங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் பண்றீங்க? 4 மாசங்கிறது நான் அதிகபட்ச டைமா சொல்லியிருக்கேன். ஓகேங்க. என்கிட்ட இந்த பண்ணையில 4 மாசம் நான் இதுவரைக்கும் குட்டி வளர்த்ததே கிடையாது. ஓ! நான் வாங்குறது உடனே சேல்ஸ் ஆனது தான் நெறைய இருக்கு. அதாவது ஏன்னா அப்பனா நம்ம அந்த அளவுக்கு குட்டி குடுக்குறோம். ஓகே, நம்ம நீங்க பாக்குறீங்கல்ல நம்ம கோட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க. ஓகேங்க. நல்லா உயர்தரமான குட்டிகளா தான் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போதே ஓகே, அந்த கால் தடம், இந்த ரெட்டை குறுக்கு ஓகே, இந்த மாதிரி இருக்கிற குட்டிகளை தான் நான் எடுப்பேன். ஓகே. எடுத்தேன்னா நம்ம வாங்குறவங்களுமே வந்து ஏதாவது ஒரு குட்டி வாங்க வரவங்க இந்த குட்டி பிடிச்சி இந்த குட்டியை சேர்த்து தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஓகே, ஓகே, அதனால என்கிட்ட 4 மாசம் நான் வளர்த்த மாதிரி இப்போ வரைக்கும் இல்ல. ஓகே. அதிகபட்சம் 2.5 மாசம் இருந்திருக்கு குட்டிகள். ஓகேங்க. நான் சேல்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். அப்பனா இந்த இன்னும் புதுசா வந்து அப்படியே உடனே போன குட்டிகள் நிறையாவும் இருக்கு. ஓ! இந்த பண்ணை தொழில் வந்து லாபகரமா தான் இருக்கு. உண்மையிலேயே லாபகரமான தொழில். இல்லைன்னா சரிங்க. நாங்க இவ்வளவு தூரம் டெவலப் பண்ணிருப்போமா? இந்த இப்ப புதுசா இன்னும் 2 பரண் போடுறதுக்காண்டி எல்லாம் வந்திருக்காங்க. ஓ! லேபர்ஸ்லாம் வந்து மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. இன்னும் வந்து நான் இத டெவலப் பண்ணுவேன். இப்ப 1000 குட்டிங்கிறது 5000 குட்டி லெவல் கூட நான் கொண்டுட்டு போக தயாரா இருக்கேன். 1000 குட்டி, 5000 குட்டி 5000 குட்டி கூட ஆக்கலாம். கொண்டுட்டு போவேன். ஓகேங்க. கண்டிப்பா கொண்டு அதாவது போவேன். இந்த ஒயிட் கலர் ஜாப்ல இருந்து ம். எப்படி இந்த ஆடு ம். வளர்க்கணும், இந்த கொடியாடு நம்ம ஊர் நாட்டாடுகள தேர்வு செய்யணும் ம். அப்படின்னு சொல்லி எப்படி இவ்வளவுக்குள்ள ஒரு அதான் பிரதர். இப்ப எனக்கு என்ன ஒரு இதுன்னா, ம நான் வந்து மக்களுக்கு நல்ல புரதச்சத்து உள்ள கறிகள குடுக்கணும். ஓகே, அந்த அதிக புரதச்சத்து உள்ள ஆடுகள வந்து நம்ம உற்பத்தி பண்ணணும். ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்ல உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறதுனால, நம்ம ம், உற்பத்தி பண்றோம். ம். உற்பத்தி பண்ணி அத மக்களுக்கு குடுக்குறோம். ஓகே, அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ரெகுலரா குடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்க. மதுரைக்கு குடுத்துட்டு இருக்கேன். ஓகே, அதனால நம்மட்ட இருந்து வாங்கிட்டு போய் ஃபார்மிங் பண்றவங்களும் நெறைய பண்றாங்க. ஓகேங்க. நான் சூப்பர். உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இல்லையா? ம். நான் என்னோட கோட்ஸ்ல இருந்தே வந்து எடுத்து ப்ரீடிங் பண்ணி நல்ல தரமான கோட்ஸ் இதுவும் குடுத்துட்டு இருக்கேன். ஓகே. குட்டிகளும் அதாவது குடுத்துட்டு ஓன் இருக்கேன். ப்ரீட் பண்றீங்க. ஓன் ப்ரீட் பண்ணி ஓகே, நல்லா வெம்பூர் குட்டி, வெம்பூர் கடாய்கள வச்சு ப்ரீட் பண்ண பொட்டு குட்டிகள மட்டும் தரமான குட்டிகள எடுத்து ஓகே, நான் வந்து ஓன் ப்ரீடிங் பண்ணியே குட்டிகளாவே குடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்க. சூப்பர். அது போக நான் வெளியில இருந்து வாங்குறது நல்ல தரமான குட்டிகள வாங்கி நான் என்னோட வேக்சின்லாம் பண்ணி முறைப்படுத்தப்பட்ட குட்டிகள வந்து அதாவது நம்மட்ட இருந்து போற குட்டியில வந்து ஒண்ணு கூட டெத் ரேஷியோ இருக்காது. ஓகே. சக்சஸ்ஃபுல்லா ஃபார்மிங் பண்றவங்களுக்கு நம்மளுடைய கோட்ஸ் குட்டிகள் எடுத்துட்டு போனா சக்சஸ் ஆ பண்ணலாம். ஆல் ஓவர் அது தமிழ்நாடு ஒண்ணு. குடுத்துட்டு ஆமா, இருக்கீங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க கேட்டாலும் நம்ம குடுத்துடலாம். ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நான் எந்த காலகட்டத்துல விற்பேன்னு பாத்தீங்கன்னா, 4 மாத காலகட்டத்துல நான் ஓகே. வித்துருவேங்க. ம். விக்கிறது என்னோட ஃபீடிங் பார்க்குறபோது எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு குட்டியோட ஆவரேஜ் வெயிட் வந்து 4 to 5 கேஜி வந்து எனக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகே. ம். குட்டிகள் வாங்குறது பாத்தீங்கன்னா, கால சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நம்ம வந்து வாங்கிக்கிடுவோம். சரிங்க. இப்ப நம்ம வந்து இப்ப மழைக்காலம். இந்த ம், டைமிங்ல வந்து நம்ம குட்டிகள வந்து எடுக்கிறது கிடையாது. ம். ஏன்னா, இந்த நேரத்துல வந்து நெறைய டிசீஸ் வந்து நெறைய இடத்துல இருக்கும். சரிங்க. அத வாங்கிட்டு வந்து நம்ம உள்ள வைக்கும்போது, அதனுடைய நோய் தாக்கங்கள் நம்மளோட இருக்கிற குட்டிகளுக்கு நம்ம வரையறக்கூடாதுங்கிறதுக்காண்டி, மேக்ஸிமம் வந்து இந்த டிசம்பர் மாசம், நவம்பர், டிசம்பர் குட்டி வாங்குறத தவிர்த்துருவோங்க. சரிங்க. நான் ஜான்வரியில தான் குட்டி பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஓகே. குட்டி எடுக்கிறதுமே பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி சின்ன சின்ன பண்ணையாளர்கள். ஓ! இப்ப நாங்க பெரிய லெவல்ல பண்றோம். ஓகே. ஒரு 50 குட்டி பண்றவங்க, ம். 100 குட்டி பண்றவங்க, இங்க சுத்து வட்டாரத்துல ஒரு நெறைய ஒரு 50, 60 பேருக்கு மேல இருக்கிறாங்க. ஓகேங்க. அவ்வளோ பேருமே நம்மளோட நேரடி தொடர்புல தான் இருக்கிறாங்க. ஓகே, நான் அவங்கட்ட தொடர்ந்து கான்டாக்ட்லயே இருப்பேன். ஓகே. இப்ப ஏதாவது அனிமல்ஸ் இருக்குன்னா, அவங்களே ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு விடுவாங்க. ஓ! நான் நேரடியா போய் பார்ப்பேன். வீக் ஓகே. ஆஃப்ல போய் பார்ப்பேன். ம். பார்த்து ஓகேன்ட்டு அவங்கட்ட இருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். சரிங்க. மேக்ஸிமம் வந்து கோட்ஸ் வந்து நம்ம ஒரு சொந்த சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய பண்ணையாளர்கள்ட்ட இருந்தே வாங்கிக்குவேன். ஓகேங்க. ஏன்னா விவசாயிகளே. விவசாயிகள் தான். ஏன்னா 50 ஆடு வச்சிருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா, ம். அவன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான், வச்சிருப்பான். அந்த மாரி விவசாயிகள்ட்ட இருந்து ஓகே. தான். ம். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னது நம்மளுடைய கான்செப்ட்டே என்னன்னா, நம்ம நாட்டாடுகள் நம்மளுடைய விவசாயிகள காப்பாத்தணும். ஓகே. அவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கணுங்கிறது ஓகே. தான். ம். இப்ப அவங்களுடைய அவங்களுடைய ஆடுகள போய் நம்ம வாங்குறோம். ம். வீக் ஆஃப்ல போய் பார்ப்போம், செக் பண்ணுவோம். எதுக்காக அவங்க கிட்ட நம்ம போய் வாங்குறோங்கிறத விட, ம். இப்ப நேரடியா நம்ம வந்து பக்கத்துல தான் எட்டயபுரம் சந்தை, பாம்பு கோயில் சந்தை, ஓகே. இங்க திருமங்கலம் சந்தையெல்லாம் ரொம்ப பக்கம் தான். ஓகே. இப்ப இங்க நம்ம என் பண்ணை இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் அந்த பண்ணைகள், சந்தைகள்லாம் இருக்கு. ஓகேங்க.
எதுக்காக நம்ம சந்தையை மேக்சிமம் தவிர்க்கிறோம்னா, ம். அங்க வந்து நிறைய ஆடுகள், கலப்பின ஆடுகள் வரும். ஓகே. அது எந்த ஆடுல எந்த நோய் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, ஓகே. ஸோ மேக்சிமம் நான் வந்து சந்தையை வந்து தவிர்த்துறேன் அதனால. ஓகேங்க. இப்ப பக்கத்துல இருக்க நம்மள மாரி சிறு சிறு விவசாயிகள்ட்ட இருந்து நேரடியா போய் நான் வந்து கொள்முதல் பண்ணிருவேன். ஓகேங்க. எதுக்காகன்னா, அவங்க அந்த ஆடுகளுக்கு தேவையான அ அதாவது குட்டி போட்ட உடனே என்னென்ன பராமரிப்புகள்லாம் பராமரிக்கணுமோ, இயற்கை முறையில பராமரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ம். ஆங்கில மருந்துகள் குடுத்து பராமரிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த ஓகே. வேக்சின் குடுக்குறது எல்லாமே. ம். ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது என்னன்னா, நம்மகிட்ட வர ஆடுகள் வந்து நல்ல கொஞ்சம் ஹெல்த்தியா சேஃப் ஜோனா இருக்கு. சேஃப் ஜோனா இருக்கும். ஓகே. டெத் ரேஷியோவே கிடையாது. ஓ! டெத்துங்கிறதே நம்ம ஃபார்ம்ல வந்து கிடையாது. இப்போ ஓகேங்க. வரைக்கும் நம்ம வந்து பார்க்கல. ஓ! ஆமா. இப்போ வரைக்கும் நான் வந்து ஆரம்பிச்சு ஒரு 1 1/2 வருஷத்துல நான் குட்டி இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி நான் இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. பார்க்கல. நம்ம வந்து பெரிய ஸ்கேல்ல பிசினஸ் பண்றோம். ம். புதுசா ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் வரவர்ட்ட வந்து நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மோட்டிவேஷனா இருக்கணுமோ மோட்டிவேஷனா தான் இருக்கணும். ஓகே. நம்ம வந்து டிமோட்டிவ் பண்ற மாதிரி நம்ம பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம கொடுக்கும்போதே நம்ம ஒரு ஹெல்த்தியான ஆடுகளா சொல்லி நம்ம கொடுத்துட்டோம்னா அவன் சக்சஸ் பண்ணிடுவான். தொடர்ந்து நம்மகிட்ட வந்து ஆடுகள் வாங்கிக்கிட்டே இருப்பான். ஓகே. நம்ம ஒரு நாள் லாபத்துக்காண்டி நம்மகிட்ட ஆடுகள் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி விற்கணுங்காண்டி வித்துட்டோம்னா ம். அவன் பயங்கரமா லாஸ் ஆவான். அவன் லாஸ் ஆகிறது இல்லாம அவனால பக்கத்துல உள்ள 4 பேர்ட்ட சொல்லுவான். ம். நம்மளோட ஃபார்மோட நேமும் கெட்டு போயிடும். ம். அவனும் லைஃப்ல வந்து சக்சஸ் பண்ண முடியாது. ஓ! ஸோ நான் என்னோட ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பண்றேன்னா, டைரக்ட் சேல்ஸ் தான். ஓகே. இந்த வீடியோ அனுப்புங்க, போட்டோ அனுப்புங்க எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ம். உங்களுக்கு வேணும்னா நேரடியா நம்ம பண்ணைக்கு வாங்க. ஓகே. குட்டியை நேரடியா பாருங்க. ஓகே. ஒரு நாள் ஃபுல்லா கூட இருந்து என்னென்ன மாதிரிலாம் ஃபீடிங் பண்றோம்னு பாருங்க. ம். செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச குட்டியை எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ வரைக்கும் எனக்கிட்ட வந்து இங்க சேல்ஸ் மெத்தட் பாத்தீங்கன்னா, எனக்கு சென்னைக்கு போகுது, ரெகுலரா சென்னை போகுது, ம். மதுரை போகுது, தென்காசி போகுது, தூத்துக்குடி போகுது, காயல்பட்டினம் போகுது. ம். நான் மார்க்கெட்டிங்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே. இது போக பெரிய பெரிய கல்யாண வீடு, காதுகுத்து வீடு அந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸ் நிறைய எடுத்து ஓகேங்க. நம்மளுடைய டீம் போய் கட் பண்ணி மீட்டாவும் கொடுக்குறோம். ஓகேங்க. அந்த மாதிரியும் பண்ணி மேக்ஸிமம் 99% என்கிட்ட வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றவங்க டைரக்டா வந்துட்டா நல்லா இருக்குங்கிறதா என்னோட உங்களோட opinion. நோக்கம். ஏன்னா நேரடியா பார்த்தா தான் நம்மளுடைய பண்ணையோட நடைமுறை என்ன, ஓகே. என்ன மாதிரிலாம் மெயின்டைன் பண்றாங்க, என்னென்ன மாதிரிலாம் ஃபுட்டு கொடுக்குறாங்க, சரிங்க. இவங்க உண்மையிலே நாம இப்ப வீடியோல சொல்றோம், இது நேரடியா ரியாலிட்டியா நடக்காங்கிறதே அவங்கள பாத்துக்கலாம். ஓ! ஓகேங்க. இப்ப நான் சொல்றேன் காலையில தீவனம் மக்காச்சோளம் கொடுக்குறேன், இது பருத்தி விதை போடுறேன், குச்சி புண்ணாக்கு போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன்னு சொல்றோம். இவங்க இந்த பண்ணையாளர்கள் இது உண்மையிலேயே போடுறானாங்கிறத அவன் நேரடியா வந்து பார்த்தா தானே தெரியும். அதாவது நீங்க பண்றீங்களாங்கிறது நான் உங்களை நேரடியா நேரடியா பார்த்தா பார்த்தா தான் மட்டும் தெரியும். தான் நான் வந்து ஓகேங்க. வீடியோல சொல்லும்போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ம். இங்க வந்து பார்க்கும்போது அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா அதுவே வந்து என்னன்னா நான் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளா இல்லைங்கிறது தானே அர்த்தம். கண்டிப்பாங்க. அதனால எங்கனாலும் சரி, ஒரு ஆடு வாங்குறதா இருந்தாலும் சரி, 1000 ஆடு வாங்குறதா இருந்தாலும் சரி, நேரடியா எங்க பண்ணைக்கு வாங்க. ம். நேரடியா இருந்து பாருங்க. ம். என்ன மாதிரிலாம் ஃபீட் பண்றோம். ஏன்னா நான் எப்படி ஃபீட் பண்றேனோ அதே ஃபீட் உங்ககிட்ட போனாலும் அதே மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸி. ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து நேரடியா வர்றவங்கள ரொம்ப லைக் பண்ணுவேன். லைக் பண்றீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா குட்டிகளுக்கு வந்து இப்போ மழை நேரங்கள் ஏற்பட்டுச்சு. ம். நோய் மேலாண்மை ம். அப்படின்னு சொன்னீங்கன்னா, நோய் மேலாண்மையை பத்தி பேசணும்னா குட்டிகளுக்கு வந்து என்னென்ன நோய்கள்லாம் வருது, correct. எப்படிலாம் நீங்க தடுத்துட்டு இருக்கிறீங்க, Correct. குட்டிகள் நம்ம தொழுவுக்குள்ள வரும்போது என்னென்ன ப்ரிகாஷன்லாம் பண்ணி தொழுவுக்குள்ள இன்சைட் பண்றீங்க? இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா குட்டி வாங்கின உடனே குவாரண்டைன் ரூம்னு ஒரு ரூம் இருக்கு. ஓகேங்க. நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் நாங்க தனியா ஒரு செட் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு 2 வீக்ஸ் அந்த குவாரண்டைன்ல தான் செட் பண்ணுவேன். இது ஓகே. ஃபுல்லாமே இது அந்த பக்கத்துல உள்ள செட் எல்லாமே குவாரண்டைன் தான். சரிங்க. ஒரு 15 நாள் குவாரண்டைன். ஃபர்ஸ்ட் நான் என் ஃபார்முக்கு உள்ள வந்தோடனே டிஃபார்மிங் பண்ணிடுவேன். ஓ! ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபார்மிங் பண்ணிடுவேன். ம். அதுல இருந்து ஒரு 10 டேஸ் ஆனவனும் பிபிஆர் ஃபர்ஸ்ட் போட்டுருவேன். ஏன் அந்த 10 டேஸ் கேப்? 10 டேஸ் ஏன்னா அந்த இது ஃபர்ஸ்ட் டிஃபார்மிங் பண்ண உடனே என்னன்னா வயித்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை ஃபுல்லா வெளியில தள்ளும். ஓகேங்க. அத கழிச்சலாவும் வரலாம். ம். அத எந்த வகையிலாலும் வெளியில தள்ளும். ஓகேங்க. அந்த பண்ணும்போது திருப்பி அதுக்குள்ள போய் நம்ம ஒரு பிபிஆர்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடும்போது மேலும் சம்டைம்ஸ் பெயின் ஆகி காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு ஓ! இருக்கும். ஓகே. ஸோ அதனால ஒரு 10 டேஸ் கேப்லும் போது நம்மளுடைய ஃபுட்டுக்கும் அடாப்ட் ஆகிடும். ம். ஸோ பிபிஆர் கொடுக்கும்போது கொஞ்சம் மச் பெட்டரா இருக்கும்னு சொல்லி குட்டிகள் வந்து ஒரு 10 டேஸ்ங்கிறது நான் ஒரு ரேஷியோவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் ஆமா. பண்ணிருக்கீங்க. 1 வீக் மேக்ஸிமம் 9 டேஸ் கழிச்சு பிபிஆர் இன்ஜெக்ஷன் போடுவேன். கண்டிப்பா போட்டுருவீங்க. பிபிஆர் போட்டு ஒரு 4 டேஸ் 5 டேஸ் மானிட்டர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பரனுக்கு அந்த உள்ள ஷெட்யூலுக்கு ஓகேங்க. எல்லாம் ஆடு ஷிஃப்ட் பண்ணிடுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பரன் முறையில வளர்க்கறது வந்து நல்லதா, ம். இல்ல வந்து கீழே வந்து வளர்க்கணும், தரையில வளர்க்குறோம் அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு நீங்க என்ன ம். சஜஷன் பண்றீங்க? அதாவது பரன் வந்து பிரதர் ஆள் செலவு, சம்பள செலவை கம்மி பண்ணும். சரிங்க. ஆடுகளுக்கு உண்டான டிசீஸை கம்மி பண்ணும். சரிங்க.
இது 2 மெயின். ஓகே. இப்போ தரையில வளர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது பரன்ல வளர்த்தா செலவு கூட. அதாவது ஓகே. பரண் அமைக்கணும், ம். செட்டு போடணும், அத பண்றதுக்கு செலவு கூட. ஓகே. அது ஏன்னா செலவு கூடன்னா, அதுக்கு நீங்க குட்டிகள வாங்கி வளர்த்துறலாமே. ம். குட்டிகள வாங்கி வளர்த்துட்டா அதோடைய லாபத்த எடுத்துறலாமே ம். அப்படிம்பாங்க. கரெக்ட்டு. ம். நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு 50 குட்டியோ, 100 குட்டியோ வளர்த்து பாருங்க. ம். அதுல என்ன மாரிலாம் லாபம் எடுக்குறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்க. அந்த 50 குட்டி, 60 குட்டி வளர்க்கறத ஃபர்ஸ்ட்டு தரையில வளர்த்து அனுபவம் எடுத்துக்கோங்க. ஓகேங்க. அனுபவம் எடுத்துட்டு அதனுடைய வரவு செலவுகள எழுதிக்கோங்க. ம். அதே ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் தான் இந்த பரனுங்கிறது. ஓகே. பரன்ல போடும்போது குட்டியோடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு? ம். குட்டியோட ஹெல்த் எப்படி இருக்கு? ஓகே. நம்மளுடைய ஆள் செலவு எவ்வளவு கம்மியாகுது? ம். லாபமா நட்டமாங்கிறது பார்த்தீங்கன்னா, பரன் வந்து மச் பெட்டர். நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, மொத 50 குட்டி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணோம்ப்பா அப்படின்னு. 50 குட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்க 50 குட்டிக்கு இந்த பரண் போட்டிருந்தீங்களா? இல்ல பிரதர். ம். 50 குட்டிக்கு நான் தரையில தான் வளர்த்தேன். ஓகேங்க. தரையில வளர்க்கும்போது நான் மழை காலத்துல வந்து நெறைய டிசீஸ வந்து நானு பார்த்தேன். ஓகே. ஏன்னா, மழை அதிகமா வரும்போது என்னன்னா, அந்த சேறு அதிகமா சேறு உண்டாகும்போது, ஓகேங்க. கால்ல வந்து இந்த புண்ணு வந்துரும். ஓகேங்க. அந்த கால் புண்ணு வரும்போது ஆடுகள்லாம் வந்து டயர்ட் ஆகுறத பார்த்தேன். ஓகே. மேய்ச்சலுக்கு போகாதத பார்த்தேன். ம். போகும்போது சில டெத் ரேஷியோலாம் வரக்கூடிய கெப்பாசிட்டி அந்த மாரி ஆடுகள்லாம் ரொம்ப உடைஞ்சு போனது. ஓகேங்க. அப்ப நான் சொன்னேன் இல்லையா, யுனிவர்சிட்டியில போய் ராஜபாளையம் இது மெடிக்கல் யுனிவர்சிட்டியில போய் நான் ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். ஓகேங்க. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது பரன் போட்டா இந்த மாரி கால்ல வரக்கூடிய ஆடுகளுக்கு வரக்கூடிய டிசீஸ் வந்து ஒரு 80% கம்ப்ளீட் பண்ண உடனே, சரிங்க. ஃபர்ஸ்ட் நான் அதுக்கப்புறம் தான் பரன் போட்டேன். சரிங்க. சரி. சும்மா இருக்கும். ஓகேங்க. அதாவது ஒரு குட்டிக்கு எவ்வளோ ரேஷியோல என்ன தீவனம் குடுக்கணுங்கிறத பார்த்துட்டு, அதுக்கு ஓகே. தகுந்த மாரி குடுத்தா தான் ம். நம்ம வந்து லாபத்த வந்து பார்க்க முடியும். ஓகேங்க. ஏன்னா, நம்ம ஒரு குட்டிக்கு இப்ப இந்த இதுல பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி வந்து 35 கிலோ இருக்கிற வெயிட் உள்ள குட்டிக்கு வந்து ஒரு 800 கிராம் அடர் தீவனம் குடுக்கணும்னா, ஓகே. இந்த 800 கிராம் தான் குடுக்கணும். ஓ. அதாவது அளவு தெரியாம ஒரு 1 கிலோ, 1 1/4 கிலோ நம்ம போடணும். வெயிட் சீக்கிரம் கூடணும்னு நெனச்சோம்னா, ம். அந்த குட்டிக்கு வந்து கழிச்சல், ம். இந்த மாரி நோய், இந்த வயிறு ஊத்தம் இந்த மாரி ஏற்பட்டுச்சுன்னா, குட்டி லாஸ் ஆயிடும். ஓ. குட்டி ஓகேங்க. லாஸ் ஆயிடுச்சுன்னா, அதனால நமக்கு லாபத்துல வந்து பெரிய லாஸ். ஓகேங்க. இப்ப நோய் மேலாண்மை அப்படின்னு ம். பார்த்தீங்கன்னா, கழிச்சலுக்கு நீங்க என்ன ஓகே. பண்றீங்க? இப்போ சளி, ம். இருமல் அந்த மாரி விஷயங்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இப்போ இருக்கீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட்டு என் குட்டி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. டிவார்மிங் வந்து ஹைடெக்ன்னு ஒண்ணு குடுத்துருக்கோம். ஓகே. ஹைடெக் மருந்து. ஓகேங்க. அத விட இப்ப இந்த மருந்து வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. அல்ஃபோன்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து 10 எம்எல் அப்படின்னு ஒரு குட்டிக்கு குடுத்துருவேன். ஓகே. அந்த 10 எம்எல் குடுத்துட்டனாலே, இதுல என்னன்னா அந்த குடல சுத்தி இருக்கக்கூடிய கொழுப்பு, ம். அந்த தேவையில்லாத பூச்சிகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா அரெஸ்ட் நல்ல ரிசல்ட் இருக்கு. ஓகேங்க. இதுதான் நம்ம வந்து ஃபார்ம்ல குடுக்குற ஃபர்ஸ்ட் டிவார்மிங். டிவார்மிங் பண்றோம். ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்து சளி இந்த மாரி இருக்குன்னா, அந்த மெர்க்குயின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த மருந்து தொடர்ந்து ஒரு 3 நாள் குடுத்துட்டா ம். ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு. நல்ல ஏன்னா ரிசல்ட் ஃபர்ஸ்ட்டு நான் இருக்கு. வந்து இந்த டேப்லெட், இன்ஜெக்ஷன்லாம் பண்ணோம். ஓகே. பட் இந்த இது வந்து டைரக்ட்டா வேக்சின் குடுக்காம இன்ஜெக்ஷன் மூலியமா நம்ம வாயிலேயே உள்ளே குடுத்துருவோம். ஓகே. குடுத்த தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு 5 எம்எல், 5 எம்எல் இந்த மாரி குட்டிகளுக்கு குடுத்துட்டாலே ஓகே. கம்ப்ளீட்டா சளி அரெஸ்ட் ஆயிடும். வேக்சின் போடுறனால என்னென்ன டிராபேக்லாம் சந்திச்சீங்க? வந்து எனி டைம் நம்ம டாக்டர் வந்து இங்க இருக்க மாட்டாங்க. நம்ம ஓகே. சொன்னா காலையில வருவாங்க, இல்ல ஈவினிங் வருவாங்க. ம். நம்ம ஒரு குட்டிக்கு தேவைப்படுற நேரத்துல நம்மளே இன்ஜெக்ஷன் போடும்போது என்ன ஆகுதுன்னா, ம். அது நமக்கு தெரியாது இல்லையா? ஓகே. அனுபவம் நம்மளா போடும்போது என்னன்னா, அது அந்த இடம் வீங்கிரும். ஓ. சம்டைம்ஸ் வந்து அதுல புண்ணாயிடும். ஓகே. அதனால நம்ம வந்து ஊசிங்கிறதே நம்ம பண்ணையில வந்து 100க்கு 100% நம்ம தவிர்த்துறோம். இல்ல. எல்லாமே வந்து லிக்விடா வந்து லிக்விடா. டானிக்கா வந்து குடுத்துறோம். அது எதுவும் ப்ராப்ளம் ஓரலாவே குடுத்துறோம். அது ஓரலா குடுக்கறதுனால ஆமா. ப்ராப்ளம். ஓரலா குடுக்கறது ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? ஓகே. வாயில அப்படியே டைரக்ட்டா உள்ள குடுத்துறோம். ஓகேங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா, நம்ம மீட் பர்ப்பஸ்க்காண்டி வளர்க்கக்கூடிய கடாய்கள ஃபுல்லா மேல தான் வச்சிருக்கோம். ஓகேங்க. பரன்ல ஃபுல்லா. இது கீழ இருக்கிறது ஃபுல்லா பிரீடிங் பர்ப்பஸ்க்காண்டி. இந்த ஓ. இதுல பாத்தீங்களா? ஓகே. நம்மளுடைய வெம்பூர் பொட்டுக்குட்டி ரகம். சரிங்க. இது பியூர் மயிலம்பாடி. ஓகேங்க. இதோடைய கால் தடம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஆ. குட்டிகளுடைய திறமை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஆமாங்க. இது வந்து ஃபுல் பிரீடிங் பண்ணி ஓ. கேட்கறவங்களுக்கு ஒரு 3 மாச குட்டியாவும் நம்ம கொடுக்குறோம். நீங்க ஓன் பிரீட் ஓன் பண்றீங்க. ஓகே. பிரீடிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா, தாயே பால் குடுத்து வளர்த்துக்கும். ஆமா. ஃபுல்லா ஓகேங்க. மேய்ச்சலுக்கு போகக்கூடிய ஆடுகள். ஓ. மேய்ச்சலுக்கு போயிட்டு நைட் மட்டும் நம்ம சைலேஜ் குடுக்குறோம். ஓ. அது சரிங்க. எதுக்காக சைலேஜ் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ம். மில்கிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் தன்மை கூடுனனால அதிகமாகுது. குட்டியோட குரோத் நல்லா இருக்கு. பாத்தீங்களா குட்டி. ஆ. இது ஈண்டு 3 நாள் தான் ஆகுது ஓ. குட்டி. எப்படி நல்ல இருக்கு பாத்தீங்களா? திடனா இருக்குது. ஆ. ஓகேங்க. அதாவது மேல ஃபுல்லாவே மீட் பர்ப்பஸ்க்கானது, கீழ கீழ இது. ஃபுல்லாமே நம்ம இது பண்றது. ஓகே. உற்பத்தி பண்ணக்கூடிய. ஓகேங்க. ஆனா அது போக வந்து பரனுக்கு கீழ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பரனுக்கு கீழ பாத்தீங்கன்னா, உயரக நாட்டுக்கோழிகள். அதாவது ஓகேங்க. ஜாதி கோழின்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த கோழிகள் பண்றேன். அதனுடைய எக் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சிக்கும் சேல் பண்றேன். எக்லாம் ஆமா. எப்படிங்க, என்ன ரேட்? எக் வந்து இங்க நம்ம ஸ்பாட்ல வந்து 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. ஓகே. அது மாதிரி சிக்கு வந்து 40 ரூபாய்க்கு குடுக்குறேன். 60 ரூபாய்க்கு குடுக்குறேன். ஓகே. கோழி வந்து பெர் கேஜி 500க்கு சேல்ஸ் பண்றேன். இப்போ அந்த கோழிங்கிறது எவ்வளவு குவாண்டிட்டி குடுக்க முடியும்? அதாவது இப்ப நான் வந்து ஸ்மால் ஸ்கேல் என்கிட்ட வந்து ஒரு 60 தாய் கோழிகள் தான் இருக்கு. ஓகே. இத வந்து கொஞ்சம் பெரிய லெவல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆஃப்டர் ஜனவரிக்கு அப்புறம் பெர் டே வந்து 100 எக்ஸ்ல இருந்து
அப்புறம் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு 200 300 சிக்ஸ் வரைக்கும் சேல்ஸ் ஓகே பண்ணலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி பிரதர். நன்றி பிரதர். வணக்கம்.